இன்றுடன் வெளியான முக்கிய அறிவிப்பின்படி ரேஷன் கார்டு வைத்திருக்கும் அனைவருக்குமே திடீர் அறிவிப்புகளாம் ஒரு சில முக்கிய அறிவிப்புகள் வெளியாகி இருக்கு. முக்கியமா பாத்தீங்க அப்படின்னா இந்த திட்டத்தின் மூலியமா கிட்டத்தட்ட 16,50,000 குடும்ப அட்டைகள்ல இருக்கக்கூடிய உறுப்பினர்கள் எல்லாருமே பயன்பெற போறாங்க அப்படின்னும் தகவல் வெளியாகி இருக்கு. அதுல நீங்களும் ஒருத்தங்களா கூட இருக்கலாம். ஸோ இதுக்கான ஃபுல் டீட்டெயில்ஸ் தான் இந்த வீடியோல தெளிவா நம்ம பார்க்க போறோம். ஸோ வீடியோவை நீங்க கடைசி வரைக்கும் முழுசா பாருங்க. அப்பதான் என்ன சொல்றோம் அப்படிங்கிறது உங்களுக்கு புரியும். நீங்க இப்பதான் புதுசா நம்ம சேனலுக்கு வரீங்க அப்படின்னா இப்பவே டிடி தமிழ் அப்டேட்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் கூடவே பக்கத்துல வர பெல் ஐகானையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ அப்பதான் அனைத்து புதிய தகவல்களுமே உங்களுடைய மொபைலுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனா சேரும். அண்ட் வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா இந்த வீடியோவை லைக் பண்ண மறந்துடாதீங்க. மறக்காம லைக் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். இந்த ஒரு செய்தி பார்த்தீங்க அப்படின்னா ரேஷன் கார்டு வைத்திருக்கக்கூடிய அனைவருக்குமே கூடுதலான இன்ப செய்தி அப்படின்னே சொல்லலாம். இந்த திடீர் அறிவிப்புகள் அப்படின்றது நிறைய பேருக்கு ரொம்ப மகிழ்ச்சியான செய்தி அப்படின்னு கூட சொல்லலாம். நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும். அதாவது 21 லட்சம் பேர் இந்த திட்டத்தில் பயனடைறாங்க. ஆகஸ்ட் 12ஆம் தேதி முதலமைச்சரே இந்த திட்டத்தை தொடங்கி வைக்கிறாரு. கிட்டத்தட்ட 16,73,000 குடும்ப அட்டைகளில் உள்ள 21,70,454 பேர்கள் இந்த திட்டத்தின் மூலமா பயனடைறாங்க. முதல்வர் ஸ்டாலின் அவர்களே இது சம்பந்தமா டீட்டெயில்டான இன்ஃபர்மேஷன் மென்ஷன் பண்ணியிருக்காரு. தமிழ்நாட்டில் உள்ள வயதான மற்றும் மாற்றுத்திறனாளிகள் குடும்ப அட்டைதாரர்கள், அதாவது 60 வயதிற்கு மேலுள்ள அனைவருமே, 60 வயதிற்கு மேலானோர் இருக்காங்க இல்ல வயதானவர்கள் மற்றும் மாற்றுத்திறனாளிகள் இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கெல்லாம் நேரில் ரேஷன் பொருட்கள் வழங்கும் திட்டம் அப்படிங்கிறது கொண்டு வந்திருக்காங்க. முதலமைச்சரின் தாயுமானவர் திட்டத்தை ஆகஸ்ட் 12ஆம் தேதி தொடங்கி வைக்கிறார் அப்படிங்கிறது தமிழக முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் திரும்ப சொல்லியிருக்காங்க. அதாவது மாற்றுத்திறனாளிகள் மற்றும் வயதானவர்களோட வீட்டிற்கு ரேஷன் கடை ஊழியர்கள் வாகனம் மூலமா அவங்களுக்கு தேவையான ரேஷன் பொருட்களை எல்லாமே வீட்டிலேயே வழங்க போறாங்க. அதுதாங்க மிகப்பெரிய ஒரு நல்ல விஷயம் அப்படின்னே சொல்லலாம். முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தொடங்கி வைக்கும் இந்த திட்டத்தில் 21,70,454 பேர் பயனடைந்துள்ளதாகவும் சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம மாதந்தோறும் 2வது சனி மற்றும் ஞாயிறு அன்று 16,73,330 குடும்ப அட்டைகளுக்கு நேரடியாக ரேஷன் பொருட்கள் வழங்கப்படும். ஸோ இது யார் யாருக்கு தகுதி அப்படின்னு பார்த்தீங்கன்னா வயதானவர்கள் மற்றும் மாற்றுத்திறனாளிகளுக்கு 2வது சனிக்கிழமை மற்றும் 2வது ஞாயிற்றுக்கிழமை டைரக்டா நேரடியா உங்களுக்கு ரேஷன் பொருட்கள் அப்படிங்கிறது வாகனம் மூலமா உங்க கிராமத்துக்கு உங்களுடைய வீட்டு அட்ரஸ்க்கே டைரக்டா கொடுக்க போறதா மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம தமிழ்நாடு அரசு அனைத்து மக்களுக்கும் நலத்திட்டங்கள் சென்று சேர வேண்டும் என்ற நோக்கத்துடன் பல்வேறு சிறப்பு திட்டங்களை செயல்படுத்தியும் வராங்க. இந்த வகையில் அறிமுகப்படுத்தப்பட்ட திட்டம் தான் தாயுமானவர் திட்டம். இந்த திட்டம் 2024ஆம் ஆண்டே அறிவிக்கப்பட்டது. இந்த திட்டத்தின் முக்கிய நோக்கமே ஏழை எளிய குடும்பங்கள் அனைவருமே அரசுகளின் நலத்திட்டம் அனைவருக்குமே அவங்களோட வீட்டுக்கே சென்று சேர வேண்டும் அப்படிங்கிற நோக்கத்தோடு தான் முக்கியமாக கொண்டு வந்திருக்காங்க. உடல்நலம் சரியில்லாதவங்க, ஏழ்மையான குடும்பம், 60 வயதிற்கு மேலுள்ள முதியோர்கள், மாற்றுத்திறனாளிகள், இவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சில திட்டங்கள் டைரக்டாக அவங்களோட வீட்டுக்கே சேர வேண்டும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த திட்டம் தொடங்கப்பட்டிருக்கு. அது முதல்வர் அவர்களே மென்ஷன் பண்ணி சொல்லியிருக்காரு. மருத்துவம், கல்வி, தொழில் வாய்ப்பு உள்ளிட்ட அரசின் அனைத்து திட்டங்களும் சமூகத்தின் விளிம்பு நிலையில் மக்களுக்கு, அதாவது அனைத்து மக்களுக்கும் சென்று சேர்வது
என்பதை உறுதி செய்யும் வகையில் தாயுமானவர் திட்டம் வந்து உருவாக்கப்பட்டுச்சு. ஸோ இந்த ஒரு இன்ஃபர்மேஷனை எல்லாருமே நோட் பண்ணிக்கோங்க. அவங்க எல்லாருக்குமே இந்த திட்டம் வந்து செயல்படுத்தப்பட்டிருக்கு. அதாவது உங்களுடைய ரேஷன் ஊழியர்கள் வந்து உங்கள் ஊரில் இருக்கக்கூடிய ரேஷன் ஊழியர்கள் வந்து வாகனம் மூலியமாக உங்களுடைய வீட்டுக்கே வந்து பொருட்களை வந்து வழங்குவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வயது முதிர்ந்தோர் மற்றும் மாற்றுத்திறனாளிகளின் இல்லத்திற்கே சென்று ரேஷன் பொருட்கள் விநியோகம் செய்யும் முதலமைச்சரின் தாயுமானவர் திட்டம் அப்படிங்கிறது ஆகஸ்ட் 12 தொடங்கி வைக்கப்பட்டிருக்கு. இது வந்து ஒவ்வொரு மாதமும் 2வது சனி மற்றும் 2வது ஞாயிற்றுக்கிழமை வந்து செயல்படுத்தப்படுது. ஸோ இதையும் நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த ஒரு தகவல் வந்து உங்கள் எல்லாருக்குமே பயனுள்ளதாக இருந்திருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ண மறந்துடாதீங்க. அண்ட் மேலும் இது போன்ற கவர்மெண்ட் அறிவிக்கக்கூடிய அனைத்து உண்மை அப்டேட்டுகளையும் உடனுக்குடனே தெரிஞ்சுக்க நம்ம டிடி தமிழ் அப்டேட்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.